Standard is attention. ஜெபம். எல்லாம் வல்ல இறைவனே, அறித்தே இறைவே, கல்வியே எங்களுக்கு துணை புரியோ, புக்தி கூர்மையோ எங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்து உற்சாகத்தை தூண்டவோ, எங்கள் அறியாமையை மன்னிக்கவோ. ஆமென். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முகச்சே உலகு. வாழ்வை அழகாக்கும் அறக்கட்டளை. உதவும் குணம் கொண்ட குணஸ்தான மேரி. பொதுவாக இந்த உலகமே அன்பால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா சுமைகளுமே போற்றுதலுக்குரியவை என அமெரிக்க கார்ட்டூனிஸ்ட் வால்ட் கெலி சொல்லியிருந்தார். பிறர் நமக்காக தாங்கிக் கொள்ளும் பொறுப்பை வெகு அழகாக இப்படி சொல்லியிருந்தார். இளமையில் வறுமை கொடிது, முதுமையில் தனிமை கொடிது என ஔவையார் சொல்லியிருப்பது போல, இளம் வயதில் மாற்றுத்திறனாளிகள், கைவிடப்பட்டோர்கள், வீட்டாரால் பராமரிக்கப்படாமல் கைவிடப்பட்ட முதியவர்கள் என அவர்களுக்கும் ஒரு அழகான வாழ்வு தேவையான ஒன்றுதானே. அதை அழகாக்கும் பணியில் தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகள், அறக்கட்டளைகள் பல ஈடுபட்டாலும் தன்னுடைய அண்ணாவின் நினைவாகவும் மாற்றுத்திறன் தங்கையாலும் ஈர்க்கப்பட்டு இந்த சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் சிறப்பு குழந்தைகளுக்காகவும் முதியவர்களுக்காகவும் ஒரு அழகான அறக்கட்டளையை நடத்தி வருகிறார் கடலூர் பெண் ஒருவர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இருப்புக்குறிச்சி கிராமத்தில் புனித ஜோசப் உடல் வளர்ச்சி மேம்பாட்டு அறக்கட்டளை என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குழந்தைகள், ஆதரவற்றோர், முதியோர்களை பராமரித்து வருகிறார் இந்த பெண். இருப்புக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் குணஸ்தான மேரி. இந்த சமுதாயத்தில் தனக்காக யாரும் இல்லை என ஏங்கி தவிப்பவர்களுக்காக அப்பகுதியை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தாங்கள் இருக்கிறோம் என தேடி சென்று உதவி புரிந்து வருகிறார். இது குறித்து குணஸ்தான மேரி சொல்லுகையில், என்னுடைய பெற்றோர் அமுல்தாஸ், வரப்பிரசாதம் இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர். என்னுடைய அண்ணன் அந்தோணிராஜ் சாலை விபத்தில் இறந்துவிட்டார். என்னுடைய தங்கை மோனிஷா மாற்றுத்திறன் கொண்டவர். திருச்சி சிலுவை கல்லூரியில் சிறப்பு குழந்தைகளை கையாள்வதற்கான பயிற்சிகளை பெற்று பின்னர் உளவியலில் இளநிலை, முதுநிலை படிப்புகளை படித்துள்ளார். என் தங்கைக்காகவும் என் அண்ணனின் நினைவாகவும் தொடங்கப்பட்ட எங்கள் அறக்கட்டளை பல ஆண்டுகளாக சமுதாய மக்கள் பணியாற்றி வருகிறோம். நாங்கள் வசிக்கும் வீடுதான் எங்கள் அறக்கட்டளை. இங்குதான் சிறப்பு குழந்தைகளுக்கு அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. எங்கள் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறப்பு குழந்தைகள், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் உள்ளிட்டோருக்கு எங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து வருகிறோம். அவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்றுத்திறன் குழந்தைகளை எங்கள் அறக்கட்டளைக்கு அழைத்து வந்து சில பயிற்சிகளை வழங்குகிறோம். சரிவர நடக்க முடியாத சிறப்பு குழந்தைகள் கூட தற்போது நடக்க ஆரம்பித்துள்ளனர். மேலும் பேச முடியாமல் தவித்த பல குழந்தைகள் பேசத் தொடங்கியுள்ளனர். இதை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த கிராம மக்கள் பலர் என்னை அவர்களுடைய குழந்தையாகவே அரவணைத்து பேசுவார்கள். நாம் அன்பு மட்டும் கடன் கொடுத்தால் போதும், அது நமக்கு பல மடங்கு வட்டியுடன் திரும்பி கிடைக்கும். ஏழைகளும் கைவிடப்பட்டோரும் இந்த உலகில் உள்ளவரை என் அன்பு பணி ஒருபோதும் ஓய்வதில்லை. அதை தொடர்ந்து வழிநடத்த தங்களுடைய ஆதரவும் தேவை என்றார்.
ஒரு அழகான ஒரு அறக்கட்டளை மாற்றுத்திறனாளிக்காக ஆரம்பித்து அதை ரொம்ப சக்ஸஸாக ஒரு பெண்மணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு முதல்ல என் மனமார்ந்த நன்றியை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள், நானும் என் கணவரும் டாக்டராக இருக்கிறதுனால அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ செலவுகளை நாங்கள் இலவசமாக செய்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணி கொண்டுட்ருக்கோம். நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல்வேறு குழந்தைகளை, நாம் கஷ்டப்படும் குழந்தைகளை அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். இந்த அறக்கட்டளை மேலும் வளர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேவை மனப்பான்மையோட பல நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க இந்த அறக்கட்டளை மூலயமா. என்னோடய வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள். இந்த ட்ரஸ்ட் என்னை அடையாளப்படுத்தியதை விட அவர்கள் வாழ்வில் இன்னும் பெரிய பெரிய அடையாளத்தை அடையணும். அந்த நிறுவனமும் அந்த ட்ரஸ்ட்டும் இன்னும் பெரிய பெரிய உயரங்களையும், அதனால் பல்வேறு விதமான குறைபாடுகளுள்ள குழந்தைகள் எல்லாம் நாளை இந்த சமூகத்தில் அனைவருடனும் சமமாகவும் சமத்துவத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வதற்கு, குணஸ்தான மேரி மாதிரி இன்னும் ஒரு 1000 மேரி வருவதற்கு அனைத்து மக்களும், சகோதரர்களும், இளைஞர்களும் அவர்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திக்கற்று நிற்பவர்களுக்கு தெய்வம் துணை இருக்கும் என்பார்கள். திசையே தெரியாமல் இருக்கும் பலருடைய வாழ்வுக்கும், பிறரின் உதவியுடன் வாழ்ந்து வரும் எண்ணற்ற குழந்தைகளுக்கும் உதவும் குணம் கொண்ட குணஸ்தான மேரி போல் இன்னும் பலர் வர வேண்டும்.